Welcome friends, welcome to our New Hope Mechanical Learn and Share. Friends, நம்மளோட நோக்கம் என்னன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்றோம், நமக்கு தெரியாததை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். பேசிக்கா ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் நாலேஜஸ் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியாது நான் வெளியிருந்து கற்றுக்கிட்டு அதையும் நமக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணி பிகினர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தொடர்ந்து போயிட்டுருக்கு. 75 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். வீடியோ பார்க்குற அனைத்து வியூவர்ஸுக்கும் வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாதது இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கொஸ்டினாக கேளுங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சஜஷனாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து நம்ம பாஸ்கல் லா அப்படின்னா என்னங்கிறத தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பார்க்கலாம். டெஃபினிஷன் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ் என்ன, அது எந்தெந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்கிற சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அது ரொம்ப முக்கியம். பாஸ்கல் லா வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் லா. ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண போகும்போது அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அது ஹைட்ராலிக் யூனிட் சிஸ்டம் இல்லாத இண்டஸ்ட்ரி இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ இது ரொம்ப பேசிக்கான லா, எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம படிச்சிருப்போம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 முடித்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ வரைக்கும் எல்லா இடமும் இந்த பாஸ்கல் லாங்கிறத நம்ம படிச்சிருப்போம். பட் நம்ம இப்போ அந்த லாவோட பேசிக் அந்த லைன் டெஃபினிஷனை மறந்துருப்போம். ஸோ அதை ரீகால் பண்ணுறதுக்காகவும் ரிமெம்பர் பண்ணுறதுக்காகவும் இந்த கண்டென்ட் வந்து இந்த கான்செப்டில் வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Pascal law states that the intensity of pressure at any point in a fluid at rest is acting equally in all directions. The intensity of pressure depends only upon the vertical height of the liquid and not upon the size and shape of the vessel. So இதான் பாஸ்கல் லாவோட டெஃபினிஷன். அட் இன்டர்வியூ கொஸ்டின் இதில் உள்ள பாஸ்கல் லா என்னன்னு கேட்டாங்கன்னா சம்டைம் ஹைட்ராலிக் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்குறது நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிறதுனால அவங்க கேட்கவும் செய்யலாம். ஸோ அந்த டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாஸ்கல் லா ஸ்டேட்ஸ் தட் த ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் எ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் இஸ் ஆக்டிங் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அது 2 ஸ்டெப்பாக சொல்லிக்கலாம் பாஸ்கல் லாவை. ஃபஸ்ட் நம்ம காட்டினது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்டு, ப்ரெஷர் அப்ளைட் ஆன் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் லிக்யூட் டிரான்ஸ்மிட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இன்னும் தமிழில் உங்களுக்கு இங்கிலீஷோட தமிழில் சொன்னால் புரியும். அது டெஃபினிஷன் நீங்கள் மக்கர் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் வந்து அதோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷில் கன்வே பண்ணி பாருங்கள். ஈஸியாக நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ லிக்விட் அழுத்தத்தை பற்றிய விதி தான் இந்த பாஸ்கல் லாங்கிறது. இவ்விதியின்படி முழுவதும் அதாவது திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மூடிய கலனில் கொடுக்கப்படும் அழுத்தமானது கலனிலுள் அனைத்து கிடைப்பகுதியிலும் சம அளவில் இருக்கும். அதாவது இங்கே கலன்கிறது நம்ம கண்டெய்னர்னு எடுத்துக்கலாம், ஆர் வெசல்னு எடுத்துக்கலாம், ஃபாய்மோங்கிறத நம்ம லிக்விட்னு சொல்லிக்கலாம். ஸோ லிக்யூடின் அழுத்தத்தை பற்றிய விதி தான் இந்த பாஸ்கல் லா. இவ்விதியின்படி முழுவதும் லிக்விடால் நிரப்பப்பட்ட மூடிய கலனில் கொடுக்கப்படும் அழுத்தமானது கலனில் அனைத்து கிடைப்பதிலும் சம அளவில் இருக்கும். இவ்வழுத்தத்தால் உருவாகும் விசை கலனில் சம பரப்பில் சம அளவில் இருப்பதோடு கலனின் உட்பரப்பிற்கு செங்குத்தாகவும் அமையும். இவ்வழுத்தம் கொள்கலனின் வடிவத்தை பொறுத்ததல்ல. ஸோ நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம், ஒரு கண்டெய்னரில் லிக்விட் இருக்குது அப்படிங்கிறதுனா அந்த லிக்விட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அது எல்லா ஈக்குவல் டைரெக்ஷனில் தொடர்ந்து அது வந்து ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு பாயிண்டில் கொடுக்குற விசை வந்து எல்லா இடத்துக்கும் சமமாக பரவும். இதுதான் பாஸ்கல் லாங்கிறது. ஸோ இது நம்ம தமிழில் சொல்லும்போது ஒரு மூடிய கொள்கலனில் ஒரு இடத்தில் கொடுக்கப்படும் அழுத்தமானது திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பரவும் அப்படின்னு தமிழில் சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ அதான் அங்கே இருக்குது. ஒரு மூடிய கலன் ஒன்றில் ஓய்வில் இருக்கும்போது பாய்மம் ஒன்றின் ஏதாவது ஒரு புள்ளியில் அழுத்தம் மாறும்போது அவ்வழுத்தம் அதே அளவில் பாய்மத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக கொடுக்கப்படும். ஸோ இங்கே பாய்மங்கிறது லிக்விட் தான், அதை ஃப்ளூயிடுங்கிறது தான் தமிழில் நம்ம பாய்மங்கிறோம், கலன்னா கண்டெய்னர். ஸோ இதுதான் பாஸ்கல் லாவோட தமிழ் டெஃபினிஷன். ஸோ இங்கிலீஷ் பார்க்கணுங்கிறது கொஞ்சம் ப்ரீவியஸாக உள்ளே போய் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜ் அது அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின்ஸ் எல்லாமே வந்து பாஸ்கல் லாவில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஹைட்ராலிக் ப்ரெஸ், ஹைட்ராலிக் பிரேக் அண்ட் ஹைட்ராலிக் ஜாக், ஹைட்ராலிக் கிரெயின் கூட இருக்குது, அதுவும் இந்த பாஸ்கல் லா மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஹைட்ராலிக் சிலிண்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டமும் பாஸ்கல் லா தான் அதுக்கு பேசிக். இப்போ ஏரோப்ளைனில் கூட அந்த விங்ஸ் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு ஹைட்ராலிக் சிலிண்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் கூட அந்த பாஸ்கல் லா தான் ரொம்ப பேசிக். பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஹைட்ராலிக் பம்பு, நம்ம ஜாக் இங்கே கொடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற நார்மல் ஹைட்ராலிக் பம்பு. இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு, இது ஹைட்ராலிக் ஜாக். நம்ம வெஹிக்கிள்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா அந்த வீலை லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹைட்ராலிக் ஜாக்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்கல் லானா என்னங்கிறத பற்றி நம்ம சிம்பிள் டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இன்டர்வியூவோ இல்லை நமக்கே பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இல்லை ஜாப் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்.